அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கடந்த சில நாட்களாக சென்னை டி நகரில் உள்ள தி சென்னை சில்க்ஸ் என்று சொல்லக்கூடிய துணிக்கடையில் 2 பெண்கள் திருடியதாக ஒரு செய்தி வெளியானது. அந்த 2 பெண்களையும் ரோட்டிலே தாறுமாறாக அடித்தார்கள், பிரச்சனை ஏற்பட்டது என்கிற செய்தி எல்லாம் சோசியல் நெட்வொர்க்காக இருக்கக்கூடிய வாட்ஸ்அப்லையும் பேஸ்புக்லையும் கடந்த சில நாட்களாக பரவியது. இது உண்மையா பொய்யா? அந்த காரியத்தில், திருட்டு காரியத்தில் ஈடுபட்டவர்கள் உண்மையாகவே முஸ்லிம்களா? ஃபர்தாவை அணிந்து கொண்டு இதுபோல காரியத்தில் ஈடுபட்டது உண்மையில் முஸ்லிம்கள் தானா என்கிற ஒரு சிந்தனை ஒரு பக்கத்தில். இன்னொரு பக்கத்தில் அவர்கள் திருட்டே செய்திருந்தாலும் அவர்களை இதுபோல தண்டனை தான் கொடுக்க வேண்டுமா? அந்த நிர்வாகத்தில் உள்ளவர்கள் அந்த பெண்ணை கையும் களவுமாக பிடித்தார்கள் என்று சொன்னால் ஒரு பெண்ணினால் பரிசோதிக்கப்பட்டு அந்த பெண் போலீஸ் இடத்துல ஒப்படைக்கப்பட்டிருக்கலாம். ஆனால் அதுபோல ஒரு காரியங்கள் எல்லாம் செய்யாமல் வீணான விஷயங்களில் ஈடுபட்டதாக, பிரச்சனைகளில் ஈடுபட்டதாக இன்றைக்கு சோசியல் நெட்வொர்க்கில் தகவல்கள் பரிமாற்றப்பட்டு வருகிறது. இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில இது முஸ்லிம் தான் செய்தார்களா, முஸ்லிமான ஒரு பெண்ணு தான் செய்தாளா அல்லது வேற யாரும் செய்தார்களா என்கிற ஒரு செய்தி இன்றும் உண்மைப்படுத்தப்படாத ஒரு சூழ்நிலையில் அது அவருடைய நிறுவனத்தில் வேலை பார்க்கக்கூடிய பெண்களாக கூட இருக்கலாம். அப்படி கூட அவர்கள் ஏதேனும் காரியங்கள் செய்திருக்கலாம். ஆனால் இந்த செய்தி உண்மையானதுதானா என்கிற விஷயத்தை புரியாமல் இன்றைக்கு நம்முடைய சமூகத்தில் இருக்கக்கூடிய முஸ்லிம் சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சொன்னால் சோசியல் நெட்வொர்க்ல அந்த வீடியோவை பரப்புறாங்க. அந்த வீடியோ உண்மையான வீடியோவா? ஒரு பெண் திருடிய ஒரு காட்சியை போல அந்த வீடியோ அமைந்திருக்கிறது. அந்த வீடியோ உண்மையான வீடியோ தானா அது அல்லது மாற்றமாக எடுக்கப்பட்டுச்சா? இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அறியாமல் அந்த வீடியோவை பரப்புறாங்க. இதை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுது? ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடியவர்கள், இஸ்லாமிய சகோதரர்கள் இதுபோல காட்சிகளை, சம்பவங்களை தான் பார்க்கக்கூடிய நேரத்தில், கேட்கக்கூடிய நேரத்தில், சந்திக்கக்கூடிய தருணத்தில் அவர்கள் என்ன செய்ய வேண்டும்? இஸ்லாமிய மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது. ஒரு முஸ்லிமான பெண்ணு, முஸ்லிமான ஆணு இதுபோல ஒரு காரியம் செய்கிறார்கள் என்று சொன்னாலும் அல்லது இதுபோல வதந்தியான செய்திகள் தான் பரவுகிறது, இது உண்மையான செய்தி அல்ல, பொய்யான செய்திதான் என்கிற ஒரு சூழ்நிலை நிலவினால் முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒவ்வொரு சகோதரர்களும் என்ன செய்ய வேண்டும் என்பதை இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு தெளிவுபடுத்துகிறது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார், யா அய்யுஹல்லதீன ஆமனு இன் ஜாஅக்கும் ஃபாஸிகும் பினபைன் ஃபதபையனு அன் துஸீபு கௌமம் பிஜஹாலா வ துஸ்பிஹு அலா மா ஃபஅல்தும் நாதிமீன். அல்லாஹ் என்ன சொல்கிறான் என்று சொன்னால், மூமினான ஆண்களை பார்த்து, பெண்களை பார்த்து, சமுதாயத்தை பார்த்து அல்லாஹ் அழைச்சி சொல்றான், உங்களிடத்திலே ஒரு பொய்யான ஒரு ஃபாசிக் ஒரு செய்தியை உங்களிடத்தில் சொன்னான் என்று சொன்னால் அது உண்மையோ பொய்யோ ஒரு செய்தி உங்களிடத்தில் வருகிறது. அவ முஸ்லிமாக முஃமினாக இருக்கக்கூடியவர்கள் என்ன செய்வார்கள் என்று சொன்னால் அந்த செய்தியை ஒரு தடவைக்கு 10 தடவை ஆராய்ஞ்சு பார்ப்பாங்க. 10 தடவை ஆராய்ந்து பார்த்ததற்கு பிறகுதான் அந்த செய்தியை வெளியிட வேண்டும், அதற்கான ஆக்ஷன் எடுக்க வேண்டும். ஆனா இன்னைக்கு முஸ்லிம் சமூகம் என்ன செய்கிறது என்று சொன்னால், ஒரு செய்தியை கேள்விப்பட்டு விட்டார்கள் என்று சொன்னால், வாட்ஸ்அப்ல பேஸ்புக்ல யாராவது ஒருத்தவங்க ஒரு செய்தியை பகிர்ந்து விட்டார்கள் என்று சொன்னால் அது உண்மையா பொய்யா என்கிற விஷயங்களை எல்லாம் பார்க்காமல் தாறுமாறாக இவர்களும் சேர் செஞ்சாங்க. இவங்களும் எல்லா நபர்களுக்கும் அனுப்பி கொடுத்துறாங்க. அதே போல ஒரு சம்பவம் தான் இந்த டி நகர்ல நடைபெற்று இருக்கக்கூடிய சம்பவம். உண்மையாகவே அந்த பெண்கள் திருடப்பட்டிருந்தால் அந்த வீடியோ காட்சி எப்படி வெளியானது? அப்படியே திருடிய அந்த பெண்மணிகள் உண்மையிலேயே முஸ்லிம்கள் தானா அல்லது முஸ்லிம்களை போல வேடம் அணிந்தவர்களா? ஃபர்தாவை போட்டா முஸ்லிம் போல தான் தெரியும். அப்ப ஃபர்தாவை போல வேடம் அணிந்து முஸ்லிம் பெண்களை போல நடித்து அந்த காரியத்தை செஞ்சாங்களா? இது உண்மையா பொய்யா என்கிற விஷயத்தை இன்றைக்கு ஆய்வு செய்ய முற்படுவது கிடையாது. என்ன செஞ்சாங்க? நமக்கு என்ன வீடியோ கிடைக்குதோ அந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணணும். இதுதான் நம்முடைய கான்செப்டா இருக்கு. இது பெரிய தவறு. இஸ்லாத்தினுடைய அடிப்படையில் பார்த்தோம் என்று சொன்னால், இதே அந்த பெண் உண்மையான பெண்ணாக இருந்திருப்பார் என்று சொன்னால், திருடியதற்கு உண்டான சூழ்நிலை அந்த பெண்ணிடத்தில் இல்லை என்று சொன்னால் அந்த பெண்ணுடைய குடும்பத்தார்கள் எவ்வளவு வருத்தப்படுவாங்க, அந்த பெண்ணுடைய மனசு எந்த அளவுக்கு வருத்தப்படும்? இந்த விஷயத்தையும் நாம் யோசித்து பார்க்க கடமைப்பட்டு இருக்கிறோம். அது மட்டுமல்லாம ஒரு பெண் திருடி இருந்தால், பெண்ணோ ஆணோ ஒரு நிர்வாகத்தில் புகுந்து ஒரு கடையினுள் திருடி இருந்தார்கள் என்று சொன்னால் அது தக்க முறையில் பரிசோதிக்கப்பட வேண்டும். என்ன செய்யணும் என்று சொன்னால் அந்த பெண்ணோ ஆணோ பரிசோதிக்கப்பட வேண்டும். பெண் என்று சொன்னால் பெண்ணின் மூலமாக பரிசோதிக்கப்பட வேண்டும். அது நிரூபணமான சூழ்நிலையில என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால் போலீஸ் இடத்துல ஒப்படைப்பதுதான் உண்மையான ஒரு நடவடிக்கை எடுக்கிற, நீதமான முறையில் நடவடிக்கை எடுக்கிறது அதுதான். ஆனா என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னா, போனதுக்கு அப்புறம் விட்டுட்டு புடிச்சு அழிச்சு பிரச்சனையாக்கி நம்முடைய சமூகத்தை இழிவுபடுத்த வேண்டும் என்பதற்காக இந்த காரியத்தை செய்யறாங்க. அப்ப சோசியல் நெட்வொர்க்கோடு தொடர்பு வைத்திருக்கக்கூடிய
இஸ்லாமிய சகோதரர்கள் இது போன்ற வீடியோக்களை அனுப்புறது, ஷேர் பண்றது, இது மாதிரி காரியங்களை தடை செய்து கொள்ள வேண்டும். அப்படி நீங்க அனுப்புவதற்காக அக்கறை ஆர்வப்பட்டீர்கள் என்று சொன்னால் நீங்க முதல்ல அதை விசாரணை செய்யணும். உண்மைதானா பொய்யா, அது ஒரு பெண்ணே முஸ்லிம் பெண்ணே செஞ்சாரா, அது உண்மையான சம்பவம் தானா என்கிற விஷயத்தை 1க்கு 10 தடவை விசாரிச்சதற்கு பிறகுதான் அந்த காரியத்தை செய்ய வேண்டுமே ஒழிய இன்றைக்கு அதெல்லாம் சாதாரணமாக போய்விட்டது. அடுத்தவங்களுடைய மான மரியாதைகள் விளையாடுவது, அடுத்தவங்களை கேவலப்படுத்துவது, நம்முடைய முஸ்லிம் சமூகத்தை முஸ்லிம் மக்களை கேவலப்படுத்துவது என்பதெல்லாம் இன்னைக்கு ஒரு சாதாரண விஷயமாக போய்விட்டது. இது போல காரியங்களை தவிர்த்து கொள்ள வேண்டும். எந்த விஷயம், இது மட்டும் கிடையாது, எந்த விஷயம் நம்முடைய கண்ணில் பட்டாலும், எந்த விஷயம் நம்முடைய காதில் பட்டாலும், யாரு சொல்லக்கூடிய விஷயத்தை நாம கேட்டாலும் 1க்கு 10 தடவை அதை ஆய்வு செய்து அதை தெளிவு உண்மைதான் அப்படிங்கறத தெளிவுபடுத்தினதுக்கு பிறகுதான் எந்த விஷயத்தையும் நாம் முடிவெடுக்க வேண்டும்.